இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சிவகங்கை அருகே உள்ள பொன்னாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரின் மகன் நவீன். இவர் தாவேகவின் பொன்னாம்பட்டி கிளை கழகச் செயலாளராக இருந்து வருகிறார். ஜூன் 7ஆம் தேதி ரயில் நிலையம் அருகில் உள்ள அரசு மதுபான பாரில் மது அருந்த சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அங்கு வந்த 5 பேர் கொண்ட கும்பல் நவீனை விரட்டி கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளனர். மேலும் அதே பொன்னாம்பட்டி வழியாக செல்லும் போது அங்கிருந்த பொதுமக்களையும் மிரட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கவே உடனடியாக அங்கு வந்த காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத் சம்பவ இடம் வந்து ஆய்வு மேற்கொண்டு குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க உத்தரவிட்டார். மேலும் சம்பவம் குறித்து அங்கு கூடிய நவீனின் உறவினர்கள் இந்த மதுபான கடையை ஏற்கனவே அகற்ற கோரி பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததே இந்த சம்பவத்திற்கு காரணம் என கூறி காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கிருந்த காவலர்கள் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் நவீனின் உடலை பிரேத பரிசோதனைக்கு எடுத்துச் செல்லும் போது உடலில் அசைவு இருந்ததாகவும் அவர் உயிரோடு இருப்பதாகவும் கூறி பிரேத பரிசோதனையை நிறுத்த கோரி அவரது உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நவீனின் உடல் மீண்டும் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு மருத்துவர்கள் மீண்டும் பரிசோதனை செய்தனர். இதையடுத்து உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் அவசர சிகிச்சை பிரிவு முன்பு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் தள்ளிட்டு போறாங்க. தள்ளிட்டு போய் திரும்ப வந்து செக் பண்றாங்க. இது என்ன நியாயம்? உயிர் இருக்கா இல்லையான்னு கொண்டு வரணுமா? என்ன காற்று துடிக்குதுல, மூக்கு வந்து மூச்சு வாங்குதுல, போர்வை மேற்கொண்டு மூச்சு வாங்குது. அப்போ எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கு, நீங்க திரும்ப கொண்டு போங்கன்னு சொல்றாங்க. அதை என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து எங்களை தள்ளி விட்டுட்டு அப்படியே கொண்டு போகிறாங்க. பழையபடிக்கு பணம் 60 ரூபா. ஏன் அதை திரும்ப செக் பண்ணான்னு வாயும் மூச்சையும் சேர்த்து எதுக்கு கட்டணும்? எங்கேயுமே கட்டுறது கிடையாது. எந்த பாடிக்கு முகத்தை ஒதுக்கி விட்டு தான் கட்டுறது வழக்கம். இது குறித்து மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் விளக்கம் அளிக்கையில் நவீன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார் என்பதை 108 ஆம்புலன்ஸ் மருத்துவ பணியாளர் உறுதி செய்த பிறகே பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு வந்ததாக தெரிவித்தது. மேலும் பிரேத பரிசோதனைக்கு உடலை எடுத்து வரும் போது சாலை குண்டும் குடியுமாக இருந்ததால் ஏற்பட்ட உடல் அசைவை பார்த்து உறவினர்கள் உயிர் இருப்பதாக கருதிவிட்டார்கள். உறவினர்களின் கோரிக்கையை தொடர்ந்து மீண்டும் பரிசோதனை செய்யப்பட்ட போதும் நவீன் ஏற்கனவே உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. இந்த நிலையில் நவீனை மதுபான பாரில் வைத்து ஓட விரட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடிய கும்பலை போலீசார் தேடி வந்த நிலையில் புதூர் கிராமத்தைச் சேர்ந்த முத்துப்பாண்டியன் மகன் மதன்ராஜ், ஆவரங்காட்டை சேர்ந்த மதியழகனின் மகன் சரவணன் என்கிற சரவணகுமார் ஆகியோரை கைது செய்து விசாரணை செய்து வருகிறார்கள். பாரில் ஒன்றாக மது அருந்திய போது ஏற்பட்ட வாய் தகராறில் கொலை நடந்துள்ளதாக முதற்கட்ட தகவலாக போலீசார் கூறினாலும் ஓட விரட்டி படுகொலை செய்யும் அளவுக்கு அப்படி என்ன வாய் தகராறு? கொலைக்கான பின்னணி என்ன என்பது குறித்து தீவிரமாக விசாரித்து வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் சுரேஷ் கண்ணன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.